வணக்கம். இன்னைக்கு நம்ம சன்பேக் சிஸ்டம்ல என்ன பார்க்க போறோம்னா ஏர் குஷன் மிஷின். இதை ஏர் ராப்பிங் மிஷின் சொல்லுவாங்க, ஏர் பபிள் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இது இது மேக்சிமம் என்னதுன்னா நிறைய எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும்னா நிறைய இடம் இல்லை, மெட்டீரியல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது ஏர் பபிள் ரோல், இது வந்து ஃபோம். ஸோ இப்போ நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்குறாங்க. ஸோ ப்ளஸ் எல்லாருமே பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபுட் ஏதாவது பேக் பண்ணாலும் நிறைய பேர் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸுக்கு போகிறாங்க, செராமிக் பேக் பண்ணுறாங்க, இல்லைன்னா பேப்பர் பேக் பண்ணுறாங்க. பேப்பருக்கு பதில் நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிளாஸுக்கு போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பேக் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெவியாக இருக்குதா ஏர் பபிளோ இல்லை ஃபோமில் தான் நீங்கள் போடணும். இதுல இது நல்ல அட்வான்டேஜ் தான். பட் இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா நீங்க நிறைய ப்ரொடக்ஷன் வைக்கிறீங்க, இடம் இல்லைன்னா நீங்க இதை நிறைய வாங்கி வைக்கணும். நிறைய வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்காது, பேக் பண்ணதுக்கோ இல்லை ஃபில் பண்ணதுக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய இடம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நார்மல் சிங்கிள் ஃபேஸ்ல வேலை இருக்காவும், வீட்டு கரண்ட்லேயே வேலை செய்யும். இப்போ நீங்கள் வீட்டில இருந்தே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் சர்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரோல், இதுல தான் உங்களுக்கு பபுள் ஃபில் ஆகும். இப்போ நான் இங்க வைக்கிறேன், காட்டுறேன் பாருங்க. இதுதான் மேக்சிமம் உங்களுக்கு கன்சம்ஷன் ஆகாத இடம். மேக்சிமம் இப்போ நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ரோல் வந்துனே இருக்கும். நீங்க எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிட்டு நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நீங்க ரோல் எடுத்துட்டு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த இடம் கன்சம்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேக்சிமம் எல்லா இந்த மாதிரி மாடல் மிஷின் எல்லாமே பின்னாடி சுவிட்ச் வரும். இங்க சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இங்க மேல டிஸ்பிளே வந்துச்சு பாருங்க, ஏர் குஷன் மிஷின் டிஸ்பிளே. இது வந்துட்டு நாமளே ஆல்ரெடி பெரிய செட் பண்ணிக்கிறோம். இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே பெரிய செட் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு ப்ளோவர். இது எல்லாத்துக்குமே தனித்தனி கனெக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் சிம்பிள் இருக்குங்களா, ஏர்னா ஏர் ப்ளோவர். ஸோ நம்ம கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது ரன்னிங் அப்படின்னா ஸ்பீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு உங்களுக்கு வரும். இதே மாதிரி இது ஹீட்டருக்கு. ஸோ இது ஹீட்டருக்குன்ட்டு கரண்ட்டுக்கு அதிகம் இழுக்கொண்டு இல்லை. இதில் வந்துட்டு ரொம்ப தின் ஃபிலிமா ஹீட்டர் மாதிரி ஹீட்டர் காயில் ஒன்று வச்சுருவாங்க, அதில் தான் உங்களுக்கு சீல் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபேன் ஓடுற அளவுக்கு தான் உங்களுக்கு இது வரும். இப்போ நீங்கள் மிஷின் ஆன் பண்ணன்னு வைங்க, இப்போ நீங்கள் ரோல் போடல, இது கண்டினியூஸ் ரன் ஆகாது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு ஏர் ப்ளோ ஆகும். அப்புறம் ஒரு நிமிஷம் ஓடும், எதுவுமே ஐட்டம் இல்லைன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் ஒரு 4 ரோல் எடுக்கு, 4 ஃபோம் எடுக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிட்டு நீங்க தேர்வும் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க போட்டுட்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்க ராடு இருக்கும். இந்த ராடுக்குள்ள இருந்து நீங்க இப்படி விடணும். ஜஸ்ட் டெமோ பர்பஸ். இங்க ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோல்ல தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டுன்னா நம்ம இழுக்கணும் கொஞ்சம். இப்போ இவ்வளவு தூரம் வந்துச்சிங்களா, நீங்க என்ன பண்ணணும், இங்க ஒரு பிளேடு வரும், உள்ள ஒரு பிளேடு வரும். ஸோ அது வந்துட்டு கரெக்டா அந்த பொசிஷன்ல பக்காடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி புல் பண்ணீங்கன்னா அந்த பிளேடை கட் பண்ணிக்கின்னு இந்த சைடு பிளேடு கட் பண்ணின்னு இது வந்துடும். ஸோ இப்போ நீங்க இந்த மிஷின் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூஸா வரும். இப்போ நீங்க பாருங்க, இதை எடுத்துட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியும். ஏர் ஃபில் ஆகுது பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏர் ஃபில்லா இருக்கு. இதை நீங்க ரோல் ஃபார்ம்லயும் விட்டு நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க இப்படி பேக் பண்ணிட்டு கூட இப்படி ரேப் பண்ணிட்டு கூட நீங்க அமிச்சின்னா கூட உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணேன், பட் நீங்க இதே மாதிரி இன்னும் ஒரு லேயர் சுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு உடையறதுக்கு சான்சஸ் கம்மியாகும். இப்போ நான் ஃபுல் ரோல் வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ரோல் ஃபுல்லா இன்சர்ட் பண்ணணும். இந்த ரோல் எடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க ராட்ஸ் இருக்குங்களா, இந்த ராடுக்குள்ள இருந்து
நம்மக்கிட்ட 2-3 மாடல் இருக்கு. இந்த மாடலோட டெமோ தான் நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் இதை விட வேற மாடல்ஸ் வரும். அந்த மாடலுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்றது லாட்ஸும் வித்தியாசமா இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சீலாக இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும் ஹோல் இருக்கும். இது இந்த இடத்துல தான் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணோம். இங்கே தான் ஏர் ஃபில் ஆகும். நான் இங்கே புல் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த சைடு தேராச்சு, இந்த சைடு சீல் ஆகிடும். ஆன் பண்ணும்போது அதெல்லாமே ஆன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா எதுவுமே நீங்கள் எதுவும் ஜாஸ்தி இதெல்லாம் ப்ரீசெட் பண்ணிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பவர் பட்டன் மட்டும்தான் ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரோல் ஆகும். உங்களுக்கு ரோல் முடிஞ்சதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமிடியேட் மேக்ஸிமம் எனக்கு 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, 10 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆயிருக்கும். எனக்கு இவ்வளோ ரோல் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு தேவையான ரோல் எடுத்துட்டு இங்கே நான் டேர் பண்ணிக்கிறேன். இங்கே நான் டேர் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸை ஆக்சுவலாக இது நிறையா இவ்வளோ ரோல் இருந்தால் போதும். இப்படி நீங்கள் ரேப் பண்ணிட்டு கூட நீங்கள் சேஃப்டியாகவும் அனுப்பலாம். இது போட்டுட்டு நீங்கள் காட்டன் பாக்ஸில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணாலும் இது ஃபுல்லாக க்ளீனாக ப்ராப்பராக பேக் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா வீடியோவோட அப்லோடு உங்களுக்கு இமிடியேட் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.